வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு 2 கேள்வி கேட்கணும். காலையில் எந்திரிச்சதும் நீங்கள் முதல்ல பார்க்குற விஷயம் என்ன? நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கடைசியாக பார்க்குற விஷயம் என்ன? இந்த 2க்குமான பதில் மொபைல் ஃபோன் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது நம்மளோட லைஃப்பை ரொம்ப எளிமையாக சிம்பிளாக கொண்டு போகிறதுக்காக வந்தது. ஆனால் இன்றைக்கி பலரோட வாழ்க்கையை அதுதான் கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 5 நிமிஷம் ரீல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்போம். ஆனால் 1 மணி நேரம் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி படிக்கவே முடியல, நம்ம இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுவோம். மொபைல் ஃபோனுக்கு நம்ம அடிக்ட் ஆகிட்டோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 சிம்டம் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா, எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் அடிக்கடி ஃபோன் எடுத்து பார்த்துட்டே இருக்கிறது. நோட்டிஃபிகேஷனே வரல அப்படின்னாலும் நம்ம ஸ்க்ரீனை ஆன் பண்ணி பார்க்குறது. 10 நிமிஷம் மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டைம் போகிறதே தெரியாமல் மணிக்கணக்கில் ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறது. படிக்கிறப்ப கூட ஃபோனை பற்றி மட்டுமே திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஃபோனில் என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும், என்ன மெசேஜ் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அதவே திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஃபோன் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி பதட்டமாக எப்போவுமே இருக்கிறது. இந்த 5 சிம்டம்ஸில் ஏதாவது 3 இருந்தாலே நீங்கள் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ இதனால் நம்மளுக்கு என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்மளோட கான்சன்ட்ரேஷன் குறைய ஆரம்பிக்கும், மெமரி பவர் குறைய ஆரம்பிக்கும், எக்ஸாம்ஸில் உங்களோட மார்க் குறைய ஆரம்பிக்கும், உங்களோட தூக்கம் குறைய ஆரம்பிக்கும், கண்ணு வலி, கழுத்து வலி இதெல்லாம் வர ஆரம்பிக்கும், உங்களோட ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். இப்போ இதிலிருந்தெல்லாம் நம்ம வெளியே வரலாமா அப்படின்னா கண்டிப்பாக வெளியே வர முடியும். இது நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் செய்கிறப்போ உங்களோட டெய்லி லைஃப்பில் இந்த மொபைல் அடிக்ஷன்லேருந்து நீங்கள் வெளியே வரலாம். ஃபஸ்ட்டு, ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ மணி நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஸ்க்ரீன் டைமை நீங்கள் செக் பண்ணுங்கள். அடுத்தது, உங்கள் ஃபோனில் நிறைய ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அதில் வர்ற தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன்ஸை ஆஃப் பண்ணி வைங்க. படிக்கிறப்போ மொபைல் ஃபோனை நீங்கள் பக்கத்தில் வைக்காமல் கொஞ்சம் தூரமாக வச்சுட்டு படிங்க. முடிஞ்ச அளவு நீங்கள் படிக்கிறப்போ உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஹார்ட் காப்பியாக வச்சுக்கோங்க. சாஃப்ட் காப்பியாக ஃபோன்லேயே வச்சு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. நீங்கள் உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் படிக்கிறப்போ உங்களோட மொபைல் ஃபோனை நீங்கள் தூரத்தில் வச்சுருங்க. உங்களோட சோஷியல் மீடியாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைம் அலாட் பண்ணிக்கோங்க. ஈவினிங் 1 மணி நேரம், இல்லை நைட் ஒரு ½ hour அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் அலாட் பண்ணிக்கோங்க. அந்த டைம் மட்டும்தான் நீங்கள் சோஷியல் மீடியாவுக்கு யூஸ் பண்ணணும். மொபைல் ஃபோனுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு புக்ஸ் படிங்க, வாக்கிங் போங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நேரில் போய் பேசுங்க, புதுசாக ஏதாவது கோர்ஸஸோ இல்லை ஸ்கில்லோ டெவலப் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு உங்களோட மொபைல் அடிக்ஷன்லேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சவால். அடுத்த 7 நாளைக்கும் நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச ஃபஸ்ட்டு ½ மணி நேரம் உங்களோட ஃபோனை பார்க்காதீங்க. நைட்டு தூங்குறதுக்கு ½ மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோனை பார்க்காதீங்க. இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் ஒரு 7 நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட லைஃப்பில் எவ்வளோ பெரிய சேஞ்ச் வரும் அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்க முடியும். ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, மொபைலை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், மொபைல் உங்களை யூஸ் பண்ண விடாதீங்க. இந்த ஒரு சின்ன மாற்றத்தை செஞ்சீங்க அப்படின்னாலே நாளைக்கு உங்களோட வாழ்க்கையே மாறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம்.